திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் பேரிட்டிவாக்கம் ஊராட்சி வடதலை ஹாம்லெட்டு. நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம். எங்கள் கிராமம் ஒரு சின்ன குக்கிராமம். இங்கே இருக்கிற ரோட்டில் வந்து பெய்கிற வருஷம் பெய்கிற மழையில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகிட்டு 4 அடி 5 அடி தண்ணி வந்து ரோட்டில் நிற்கிதுங்க. யாரும் வந்து குழந்தை குட்டிங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ எந்த வசதியும் இல்லாமல் இந்த கிராமம் வந்து துண்டிக்கப்பட்ட ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பயிர் செய்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு ஒரு 100 ஏக்கர் நிலம் வந்து தண்ணியில் மூழ்கி கிடக்குது. இங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டை வந்து சீரமைக்க சொல்லி பல முறை நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம், பிடிஓ கிட்ட சொல்லியிருக்கோம். அந்த கல்வெட்டை சீர்படுத்தினா தண்ணி கொஞ்சம் வேகமாக போச்சுன்னு சொன்னால் தண்ணி வாங்கும், ரோட்டில் மக்கள் போக முடியும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாவது வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் வந்து எந்த வசதியும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சாப்பாட்டுக்கும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, குழந்தைங்க எங்கேயும் போக முடியல. அப்படியே கவர் பண்ணுறேன் சார். பயிர் ஃபுல் அப்படியே போகணும். வடதில்லை கிராமத்துக்கு செல்கின்ற சாலை முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆகையால் இங்கே மக்கள் வந்து அத்தியாவசிய தேவைக்காக செல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றனர். மற்றும் வடதில்லை பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பயிர்கள் வந்து சேதமடைந்துள்ளது. இதனை உடனடியாக அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடதில்லை பேரிட்டிவாக்கம் மாம்பாக்கம் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாதிரி இருக்கணும்.